ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது பொன்னே நாடகமன்றம் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. பல்சுவை நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் அன்பிற்கு நிகருள்ளதோ, இயற்றியவர் ஜாலி சுந்தர், பாடுபவர் திருமதி பாரதி, பின்னணியில் கீபோர்ட் திரு பெனடிக்ட். உளதே உன்னொரு உள்ளத்தில் என்றும் மலரே என் மாணிக்கமே, அலரே உன்னை அறியாத போதிலும் வீசி மணமென்னை ஈர்த்தாய். உளதே உன்னொரு உள்ளத்தில் என்றும் மலரே என் மாணிக்கமே, அலரே உன்னை அறியாத போதிலும் வீசி மணமென்னை ஈர்த்தாய். சிவமே சக்தி மூஷக வாகனன் மயிலேறுவோன் தன்னுடன், அகமே தோன்றி என்னை ஆட்கொண்டனை நான் செய்த தவம் என்னவோ. சிவமே சக்தி மூஷக வாகனன் மயிலேறுவோன் தன்னுடன், அகமே தோன்றி என்னை ஆட்கொண்டனை நான் செய்த தவமென்னவோ. சலமெனதுள்ளம் சசிசேகரன் பால் விழைவதை கண்டு நாளும், அகமே அச்சம் கொண்டனன் தன்பால் மோகம் அகன்று விடுமோ. சலமெனதுள்ளம் சசிசேகரன் பால் விழைவதை கண்டு நாளும், அகமே அச்சம் கொண்டனன் தன்பால் மோகம் அகன்று விடுமோ. மடமையை பின்னர் நினைந்து நான் நொந்தேன் தவமுனியொப்ப பாரில், மாயையை வென்று முக்தி நான் பெறவே அச்சிவன் கருணையாலே. மடமையை பின்னர் நினைந்து நான் நொந்தேன் தவமுனியொப்ப பாரில், மாயையை வென்று முக்தி நான் பெறவே அச்சிவன் கருணையாலே. பிரம்ம விஷ்ணுக்களும் அரியர ருத்ரரும் காணத்தவம் செய்கையில், முன்னிலென் தோன்றி மலர்மேனியாளுடன் நீ நின்றனை அன்புடன். பிரம்ம விஷ்ணுக்களும் அரியர ருத்ரரும் காணத்தவம் செய்கையில், முன்னிலென் தோன்றி மலர்மேனியாளுடன் நீ நின்றனை அன்புடன். அன்பே சிவமெனும் தத்துவம் தனையே
போதித்தனை பாங்குடன். அன்பே பக்தி அன்பதே முக்தி அன்பிற்கு நிகருள்ளதோ. அன்பே சிவமெனும் தத்துவம் தனையே போதித்தனை பாங்குடன். அன்பே பக்தி அன்பதே முக்தி அன்பிற்கு நிகருள்ளதோ. அன்பிற்கு நிகருள்ளதோ. அன்பிற்கு நிகருள்ளதோ. பொன்னி நாடகமன்றம் வழங்கும் நிகழ்ச்சியில் தொடர்வது நாடகம் அவதாரம். இயற்றியவர் ஜாலி சுந்தர். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் திரு பரமேஸ்வரன், திரு கஸ்தூரிரங்கன், திரு குமார், திரு பத்மநாபன், திருமதி வாசவதி புகழ்கங்கா, திருமதி பாரதி மற்றும் குமாரி வைசாகலட்சுமி. காட்சி 1. வீதி வழியே உல்லாசமாக ராம்கோபால் நடந்து வருகிறான். பீதாம்பரம் என்ற பெரியவர் அவனை வழிமறத்து, என்னப்பா செல்லப்பா? நான் செல்லப்பா இல்லை அங்கிள், என் பெயர் ராம்கோபால். வெரி நைஸ் நேம். என் அம்மா அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த பேர் வச்சதுக்கு. உங்க குட் நேம்? எல்லோ கார்மெண்ட். அப்படி ஒரு பேரா? பேர் அப்படித்தான், பீதாம்பரம். இந்த சம்ஸ்கிருத பாஷைக்கு அப்படி ஒரு விசேஷம். புரியலையே. பீதம்னா எல்லோ, மஞ்சள், அம்பரம்னா பட்டு. மஞ்சள் பட்டுன்னு அர்த்தம். ஆனா பகுவிரீகி சமாசத்தினாலே மஞ்சள் பட்டுடுத்தவன் விஷ்ணுன்னு அர்த்தம் கிடைச்சிக்கும். பரவாயில்லையே. இப்படி பல விசேஷங்கள் இருக்கு அந்த பாஷையில. இருக்கட்டும், நீ இப்ப எங்க போற அதை சொல்லு. என் மனைவிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அவளை பார்க்கத்தான் போறேன். ஓ ஐ சி. ஆனா உன்னை பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி தெரியலையே. ஏதோ சினிமா பார்க்க போறா போலன்னா இருக்கு. அவளை பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணிருக்கு. அப்போ இன்னும் கவலையில இருக்கணும். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அங்கிள், எனக்கு எப்பவுமே ஜாலியா இருக்கணும், எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. ரொம்ப நல்ல பாலிசி. நம்ம கையில என்ன இருக்கு அங்கிள், எல்லாம் கடவுள் பாத்துக்கிறான். பெரிய ஞானிகளுக்கு கூட கிடைக்காத மனப்பக்குவம் உனக்கு கிடைச்சிருக்கு. கீப் இட் அப். நான் வரேன் அங்கிள். இரு, இந்த பக்கத்து ஹோட்டல்ல போய் லைட்டா டிஃபன் பண்ணிட்டு போவோம். அதானே பார்த்தேன், சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? இப்பவே லேட் ஆயிடுச்சு அங்கிள். பரவாயில்லப்பா, ஒரு 5 நிமிஷம்தான். சரி ராம், நீ உட்காரு, நான் போய் ஆர்டர் பண்ணுறேன். சார், சாப்பிட என்ன கொண்டு வரணும்? வந்தியாப்பா? நீ போய் இருக்கிற எல்லா ஸ்வீட்லேயும் 2 பிளேட்டு கொண்டு வா, நான் உட்கார்றேன். ஸ்வீட் எனக்கு வேண்டாம் சார். ஓ, சக்கரை வியாதி இருக்கோ? ஐயோ, அதெல்லாம் இல்லை, எனக்கு அவ்வளோவா ஸ்வீட் பிடிக்காது. ஸ்வீட்டு பிடிக்காதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. கிடைக்கிறச்ச சாப்பிட்டுக்கிடணும். ஏன்னா வியாதி வைக்கையொன்னும் வராமல் இளமையிலே நன்னா அனுபவிச்சுடணும். சரி சார். சார், 2 பிளேட் அல்வா, குலாப்ஜான் 2 பிளேட்டு ஜாங்கிரி, மைசூர் பாக்கு 2, பாயசம் 2 கிளாஸு போதுமா சார்? ஐயோ போதும் ஐயா, இதுக்கு மேலே தாங்காது. சரி, நீ போப்பா, இதெல்லாம் முதல்ல சாப்பிடு. சரி ராம், நான் முடிச்சிட்டேன், எழுந்திருக்கிறேன். அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? இத்தனோண்டு ஸ்வீட்டு சாப்பிட எதுக்குப்பா அதிக நேரம்? நான் வாஷ் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ நிதானமாக சாப்பிட்டு கை கழுகிட்டு வா. நான் டோரில் வெயிட் பண்ணுறேன். பர்த்டே ஆசாமி தான் போல் இருக்கு. லேட்டாக சாப்பிட்டு பில் பே பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரே அடியாக சாப்பிட்டாரு.
உலகம் பலவிதம். வந்து இன்னும் ஏதாவது வேணுமா சார்? நோனோ, இந்த ஹேண்ட் வாஷ் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா. நேராக போய் கிழக்கால திரும்பினா வாஷ் வரும். தேங்க்ஸ். சர்வர், என்ன சார்? அந்த பில்லை கொடு. ஜிபே இருக்கா? ஜிபியும் வேண்டாம், ஆர்பியும் வேண்டாம். சும்மா போவீங்களா? ஓ, அவர் பே பண்ணிட்டாரா? என்ன சார் தமாஷ் பண்ணிக்கிட்டு, இந்த ஹோட்டல் முதலாளிகிட்டேயே காசு வாங்கலாமா? என்ன? ஆமாம் சார். பீதாம்பர ஐயாவை தெரியாமல் யார் சார் இருக்க முடியும்? நீங்கள் இந்த ஊருக்கு புதுசா? சரி சரி, நான் அவரை பார்க்கணும். எங்கே போனார் இந்த மனுஷன்? ஓ, அதிசயமான மனுஷன்தான். நம்ம வந்த வேலையை மறந்துட்டோமே. இன்னும் தாமதமானா காவேரி கத்துவா. காட்சி 2. பிரசவ ஆஸ்பத்திரி. ராம்கோபால் வேகமாக நுழைந்து விசாரிப்பு கவுண்டரில். சிஸ்டர், என் மனைவியை இங்கேருந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு பிரசவம் ஆயிடுச்சா சிஸ்டர்? அவங்க பேரை சொல்லுங்க. மறந்துட்டேனே. சாரி, காவேரி சிஸ்டர். சாரி காவேரியா, காவேரி சிஸ்டரா? விளையாடாதீங்க சிஸ்டர், வெறும் காவேரி தான். இங்கிருந்து நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. 4A ரூம் நம்பர். சுகப்பிரசவம் தானா சிஸ்டர்? பிரசவிச்சிட்டாங்க, பெண் குழந்தை. ஓ, தேங்க்யூ சிஸ்டர். எப்படி இருக்க காவேரி? சுகப்பிரசவம் தானே? சுகப்பிரசவன்ட்டெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே. யார் கேட்க சொன்னாங்க? வேற யாரு? நம்ம சிஸ்டர் ரஞ்சினி தான். சுகப்பிரசவந்தான், குழந்தைய பார்க்க வேண்டாமா? பின்ன பார்க்காம? பக்கத்து தொட்டில்ல தூங்குறா பாருங்க. ஹே பாப்பா, அட சிரிக்கிறாளே. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. அட மறுபடியும் சிரிக்கிறா. ராஜாவா ராணியான்னு கூட கேட்கலையே நீங்க. ராணிதான்னு நர்ஸ் சொன்னா. உதய் ராஜானா பிறந்திருக்கா. அட ஆமா, அப்புறம் ஏன் அவ மாத்தி சொன்னா? கவனிச்சிருக்க மாட்டாங்க. சந்தோஷந்தானே? டபுள் சந்தோஷம். சரி காவேரி, என்னைக்கு டிஸ்சார்ஜ் சொன்னாங்க? இன்னும் 2 நாள் ஆகலாம். பின்ன நான் ஒன்று சொல்லுவேன், அதை கேட்டு பதறக்கூடாது. என்ன சரியா? என்ன காவேரி குண்டை தூக்கி போடுற? குண்டு தான், ஆனால் தைரியமாக தாங்கிக்கணும். சரி சொல்லு. நம்ம ரஞ்சினி. ரஞ்சினிக்கு என்ன? அவ உண்டாயிருக்கா. என்னது? இன்னைக்கு காலையில் இங்கே வந்த ஒரு பெரியவர் தான் சொல்லிட்டு போனார். அவனே சொல்லணும். அவர் மாமாவுக்கு ஃப்ரெண்டு. நீங்கள் வந்தா சொல்ல சொல்லி மாமா தான் சொல்லி அனுப்பியிருக்க. இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன், தனி கொடுத்தன் போக வேணான்னு. அவங்களோட சேர்ந்து நீயும் தான் அடம் பிடிச்ச. இப்ப நடந்தது நடந்து போச்சு. இனிமே ஆக வேண்டியதை பாருங்க. எவனை பார்த்து பல்லு அடிச்சாலோ. நான் உடனே போகணும். போங்க, போய் சமாதானமா விசாரியுங்க. நீ குழந்தைய கவனிச்சுக்க. காட்சி 3. ராம்கோபாலின் தாய், தந்தை, சகோதரி ஆகியோர் வசிக்குமிடம். கூடத்தில் தரையில் முட்டின்மேல் முகம் அமர்த்தி ராம்கோபாலின் தங்கை ரஞ்சினி அழுது கொண்டிருக்கிறாள். ராம்கோபால் வேகமாக வருகிறான். நன்னா அழு. இங்க வேணாம், முச்சந்திக்கு போய் அழு. ஓன்னு ஒப்பாரி வை, இந்த ஊரே சிரிக்கட்டும். அவளை ஏண்டா வையற? வாசம் தான், குத்தம் செஞ்சவங்களை விட்டு அவளை வையற தப்பு தான். ராம், கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிமா பொறுமையா இருக்கிறது? நான் படிச்சு சொன்னேனே, தனி கொடுத்து நான் போக மாட்டேன்னு. கேட்டீங்களா? கழுத்தை பிடிச்சி தள்ளிங்களே. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியதை யோசி. எப்படிப்பா உங்களால இப்படி பேச முடியுது? கோபால், குடும்பம் மானமே போச்சே. கோபால், நீங்க சும்மா இருங்கம்மா. அம்மா, யாரை பார்த்து பல்லு அழிச்சாலாம்? நீலகண்ட சாஸ்திரி. இவரா? இவர் எதுக்கு இங்க வந்தாரு? உங்களுக்கு எங்க அப்பாவை தெரியுமா? உங்க அப்பா என்ன, உன் குடும்ப சரித்திரமே எனக்கு தெரியும். ஏன்னா
உங்க அப்பா சாஸ்திரி இருக்காரு, என் ஆத்ம மித்திரம். ராம், அவரை வணங்கிக்க. அவர் பெரிய ஜோதிஷ மேதை, பீதாம்பரம். அந்த ஃபீல்டிலே அவரை வெல்ல யாருமே கிடையாது. இருக்கட்டும் சாஸ்திரி, பயப்பட வேண்டிய கண்டம் முடிஞ்செடுத்து. இனிமே சனி ஒன்றும் பண்ண மாட்டான். நிதானமா விஷயத்தை சொல்லலாம். அம்மா ரஞ்சினி, எழுந்திரிச்சு வாம்மா. ஜோசியர் சொன்ன கண்டம் தாண்டியாச்சு. இனிமே நீ சமாதானமாக இருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்றேன். உன் ஜாதகத்தை பார்த்தேன். குழந்தை பிறக்கிற நேரத்தில் சனியோட பார்வை கொஞ்சம் இருந்தது. இந்த சனி சும்மாவே இருக்க மாட்டான் தெரியுமோ? அதுக்காக அதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணினேன். சனி தொந்தரவு தரத்துக்கு பதிலா நாமே நமக்கு தண்டனை வழங்குவது எப்படி? என்ன தண்டனை? உன் தங்கை முழுகாம இருக்கிறான்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி உன் தலையில போடுறது. நீ குய்யோ முறையோன்னு கத்துவ. அப்படி கண்டம் முடிஞ்சிடும். பிறகு விஷயத்தை சொல்லி உன்னை சமாதானம் பண்றது எப்படி என் பிளான்? சகிக்கல. ஏன் இந்த சனி பகவானுக்கு தெரியாதா நீங்க வேணும்ட்டு தான் பிளான் பண்றீங்கன்னு? எங்க அப்பா வேணா ஏமாத்தலாம், என்னெல்லாம் ஏமாத்த முடியாது. ராம், அவர் பெரிய மகான். இதுபோல் எத்தனையோ வாட்டி என்னை காப்பாற்றியிருக்கார். அவரை ஒன்றும் சொல்லாதே. சொல்லட்டும் சாஸ்திரி, அவன் சின்ன பையன். நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என் தங்கச்சி மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? கல்யாணம் ஆகாத பொண்ண கர்ப்பமா இருக்கான்னு சொன்னா? அந்த அளவுக்கு கண்ட இருந்ததப்பா. கண்டமாவது துண்டமாவது எல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. அப்படி சொல்லாதேப்பா. ஹலோ. சாரி சார், உங்க குழந்தைக்கு ஜன்னி கண்டிருக்கு, உடனே வாங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னடா, என்ன ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு? குழந்தைக்கு ஜன்னி வந்திருக்கான். ஐயோ, நான் படித்து சொன்னேனடா அவரை ஒன்றும் சொல்லாதேன்னு. ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டேடா. சாஸ்திரி, சும்மா இரு. அவனை ஒன்றும் சொல்லாதே. இரு வரேன். குருவாயிரப்பா, ஏன் என்ன சோதிக்கிற? குழந்தைக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இப்படி உன் எதிரிலேயே நான் பிராணனை விட்டுடுவேன். என்கிட்ட விளையாடாத. எனக்கு பயமாக இருக்கு. சாந்தா, நீ போய் எடுமா. ஐயோ, நான் மாட்டேன். எனக்கும் பயமா இருக்கு. ராம்கோபால், நீயாவது எடுத்து பேசு. ஹலோ. சாரி சார், உங்க குழந்தைக்கு ஒன்றும் இல்லை. பெட்டை மாற்றி சொல்லிட்டோம், ரொம்ப சாரி. சார், நீங்க அந்த கிருஷ்ண பரமாத்மாவோடே அவதாரம் தான் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன செய்தி? பெட்டை மாற்றி சொல்லிட்டாங்களாம். நம்ம குழந்தைக்கு ஒன்றும் இல்லை. பாத்தியா, குருவாயிரப்பன் என்னை கைவிட மாட்டான். பொன்னி நாடகமன்றம் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிற்றுரை திருநீலகண்டர். இயற்றியவர் ஜாலி சுந்தர். வழங்குபவர் குமாரி வைசாகலட்சுமி. திருநீலகண்ட நாயனார். ஒருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை துதித்து வழிபடும் வேளையில் சிவன் அவனிடம் சிவபக்தர்களின் மகிமையை குறித்து அவன் அறிந்த வண்ணம் பதிகம் பாடச் சொல்லி கட்டளையிட்டார். அப்படி பிறந்ததுதான் தில்லை வாழ்ந்தனர் நம் அடியார்க்கும் அடியேன் என்று துவங்கும் பதிகம். தில்லை என்று சொன்னால் சிதம்பரம். அங்கே வாழும் அந்தனர் சிவன். அந்த சிவனின் அடியார்களுக்கு நான் அடியவன் என்று பொருள் வரும்படியான அந்த பாடலில் சுந்தரன் 60 நாயனார்மார்களின் பெருமையைச் சொன்னார். பிறகு நம்பியாண்டார் நம்பி என்ற பக்தர் சுந்தரனேயும் அவன் தாய் தந்தையரையும் சேர்த்து 63 பெருமையை பாடி முடித்தார். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று சுந்தரன் பாடியதிலிருந்து திருநீலகண்டத்து நயனார் பிறவியில் குயவனாக இருந்தார் என்று அனுமானிக்கலாம். மண்பானைகள் உண்டாக்கி விற்று வாழும் குயவர்களின் வம்சத் தொழிலைச் செய்வதில் திருநீலகண்டர் பெருமை கொண்டார். தம் குலத்தொழிலைச் செய்வதும் சிவபூஜைதான் என்று கருதினார் அவர். இடையே சிவனடியார்களுக்கு தேவையான பிச்சையோடும் செய்து கொடுத்து வந்தார்.
இளமை எத்தியதும் அவர் திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு வாய்த்த மனையால் அருந்ததி கொப்பான பதிவிரதையாக இருந்தார். இனிதே இல்லறம் நடந்தேறியது. நா அலம்வா பரமோபகாரகமிதம் என்று சங்கராச்சாரியர் சிவானந்த லஹரியில் பாடினது போலே அமிர்தத்தை கடந்த காலத்தில் வந்து சேர்ந்த ஆலகால விஷத்தை சிவன் உலகத்தாரை ரட்சிக்க பானம் செய்ய, அதனால் கணவருக்கு ஆபத்தேதும் வரலாகாது என்று அவர் கண்டத்தை கிரகித்த பார்வதி பதிவிரதைகளின் வரிசையில் முன்மையாக கருதப்படுகிறார். அந்த விஷம் அவர் கண்டத்திலேயே தங்க சிவனுக்கு நீலகண்டன் என்ற பெயர் சித்தித்தது. அந்த நீலகண்ட சிவனையே சதா ஸ்மரித்து வந்த நயனாருக்கு இயற்கையாகவே அப்பேர் அமைந்தது. ஒரு நாள் கோயிலில் தன் இஷ்ட தெய்வமான நடராசரை தொழுதுவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் குயவனார். வழியில் ஒரு வேஷி பாத்திரங்கழுகிய வெள்ளத்தை நாயனார் வருவதை கவனியாமல் கொட்ட அது அவர் மேது வந்து விழுந்ததும் மனம் வருத்திய அவள் நாயனாரை உள்ளே அழைத்துச் சென்று சந்தனம் முதலியன பூசி புத்தாடை புனிய வைத்து அனுப்பினாள். வீட்டிற்கு வந்த நாயனார் நடந்ததை இல்லத்தரசியிடம் சொன்னார். அது கேட்டு அவர் ஏதும் பேசவில்லை. அவருக்கு தன்மீது கோபமில்லை என்று கருதி நாயனார் அவளை ஆசையோடு அணுக்கவே, இனி என்னை தொடக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தார் அவர். அப்போது திரு நீலகண்டருக்கு வயது 25. ஆனால் முறை தவறிய ஒரு வாழ்க்கையை அவர் விரும்பவில்லை. மனைவியை நெருங்காமலே வாழ்க்கையோட்டினார் அந்த சிவபக்தர். திரு நீலகண்டரின் மனையால் தன் கடமைகளை எல்லாம் செய்வார். கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வார். இரவில் இருவரும் ஒரே அறையில் ஆளுக்கொரு மூலையை தேடிக்கொண்டு படுத்துறங்குவர். கணவன் மனைவியாக இருந்தும் இருவரும் தங்களுக்குள் ஒரு அகலம் கற்பித்து கொண்டு வாழ்ந்து வந்தனர். வெளியுலகத்தாரிடம் இருவரும் இது பற்றி மூச்சு விடவில்லை. பல வருடங்கள் இப்படியே உருண்டோடின. இருவரும் முதுமையை அடைந்தார்கள். திரு நீலகண்டர் வாழும் வாழ்க்கையை உலகத்தாருக்கு உணர்த்த திருவுளம் கொண்டார் சிவபெருமாள். ஒரு வயோதிக சிவயோகி போல் வேஷமணிந்து நாயனாரின் வீட்டிற்கு வந்தார். அவர் கையில் சிவனடியார்கள் ஏந்தும் திருவோடு ஒன்றிருந்தது. அவர் நாயனாரிடம் சொன்னார், இந்த திருவோடு மிகவும் சக்தி வாய்ந்தது. இதில் எதை வைத்தாலும் அது சுத்தமாக்கிவிடும். எனக்கு கொஞ்சம் தேசாந்தரம் போக வேண்டியுள்ளது. நான் வரும் வரை இந்த ஓட்டினை நீர் பாதுகாக்க வேண்டும். அதுக்கென்ன, தாராளமா பாதுகாக்கிறேன் என்று வந்தவரை குறித்து எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டாள் நாயனார். நாட்கள் வாரங்களாகியன. வாரங்கள் மாதங்களும் வருஷங்களும் ஆகியன. நாயனார் முழு கிழவனாகிவிட்டார். அதற்கு மேலும் காத்திருக்கலாகாது என்று சிவயோகி மீண்டும் வந்து சேர்ந்தார். நான் தந்த ஓட்டினை கொண்டு வாரும் என்று சொன்னதும் நாயனார் ஓட்டினை எடுக்க விரைந்து சென்றார். ஓடு மாயமாய் மறந்துவிட்டிருந்தது. வீடு முழுக்க தேடியும் கிடைக்கவில்லை. துயருற்ற நாயனார் சிவயோகியை அடைந்து நேர்ந்துவிட்ட அபராதத்தை உணர்ந்தினார். பதிலாக புதிய ஒரு ஓடு தருவதாகவும் வாக்களித்தார். நான் தந்த ஓட்டிற்கு பதிலான ஓடு கிடையாது என்று சொன்ன சிவயோகி நியாயம் கேட்டு தில்லைவாழ் அந்தணர் வாரும் சபையை அடைந்தார். நாயனாரும் குனிந்த தலையுடன் அவரை பின்பற்றினார். தில்லையந்தர் சபையில் நடந்ததை பற்றி சொன்னார். திரு நீலகண்டரும் தன்னிடம் தந்த ஓடு காணாமல் போனதை மிக வருத்தத்துடன் தெரிவித்தார். சிவயோகி சொன்னார், அப்படியென்றால் உன் மகனை அழைத்து அவன் தலையில் கை வைத்து ஓடு கலந்து விட்டதை சொல். திரு நீலகண்டர் வருத்தத்துடன், எங்களுக்கு குழந்தை பேற்றை அந்த சிவன் தரவில்லை என்றார். ஓஹோ, அப்படியா? அப்படியென்றால் உன் மனையாளை அழைத்து அவள் கையை பிடித்து கொண்டு குளத்திலிறங்கி நடந்ததை சொல் என்றார். திரு நீலகண்டனுக்கு அது நாள் வரை யாரிடமும் சொல்லாத தன் வாழ்க்கை ரகசியத்தை சொல்ல வேண்டியதாயிற்று. ஒரு வேசி காரணமாக தானும் தன் மனைவியும் தாம்பத்திய பந்தமின்றி வாழ்வதை போதித்தார். சிவயோகி நினைத்தது நிறைவேறியது. சரி, அப்படியென்றால் ஒரு பெரிய முளைக்கம்பில் 2 அற்றங்களும் இருவரும் பிடித்து குளத்தில் இறங்கி சபதம் செய் என்றார். நாயனார் சம்மதித்தார். மனைவியையும் அழைத்து வந்து குளத்தில் இறங்கினார். என்ன ஆச்சரியம்! மூழ்கி எழுந்த இருவரும் முதுமை மாறப்பெற்று இளமையுடன் திகழ்ந்தனர். வானிலிருந்து புஷ்ப விருஷ்டி பிறந்தது. அனைவரும் இந்த காட்சியை நம்ப முடியாமல் தவிர்த்தார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு சிவயோகியின் நினைவு வந்தது. ஆமாம், சிவயோகி எங்கே? அதற்கு மேலும் அவர்களை திகைக்க வைக்காமல் சிவன் உமையாளுடன் விடை மீறேதி பிரத்யட்சம் அருளினார்.
திரு நீலகண்டரும் அவர் மனையாளும் என்றும் மாறாத இளமையுடன் தன் அருகிலேயே இருக்கச் செய்தார். திரு நீலகண்டத்து குயவனார்க்கடியேன். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதுமென் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பொன்னி நாடகமன்றம் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் இயக்குனர் ஜாலி சுந்தர், திரு பரமேஸ்வரன், திரு கஸ்தூரிரங்கன், திரு குமார், திரு பத்மநாபன், திரு பெனடிக்ட், திருமதி வாசவதி புகழ்கங்கா, திருமதி பாரதி மற்றும் குமாரி வைசாகலட்சுமி. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை. ஒலியில்